தொடர்ந்து உதயநிதி என்ன சொல்றாரு, இந்த எம்எல்ஏக்களை இந்த அமைச்சர்களை பிளாக் டிக்கெட்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு. அப்ப சேகர் பாபு, கே நேரு, செந்தில் பாலாஜி இவங்க எல்லாம் மொழிப்போர் தியாகியா? இப்ப மாவட்டம் தோறும் ஜென்சிகிட் மீட் நடந்து திமுக எதிர்ப்பு. என்ன தலைவரே இது, நம்மளை கேவலப்படுத்துறாங்க இந்த சின்ன பசங்க, இதெல்லாம் வேணாம் தலைவரே அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க. இன்னைக்கு கரூர் வழக்கு தொடர்ந்த சீமான், நான் என்ன கேட்கிறேன், திமுக ஆட்சியில கனிமவள கொள்ளை நடந்துச்சு, அதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி நடத்தின முக்கியமான வழக்குகள் என்ன? காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே, விஜய் அவர்களோட அரசியல், அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் ஜெயிச்சுட்டாரு, அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே இருந்தது. இன்னும் வரையும் யாருனாலையும் அதை ஏத்துக்க முடியலையோ. ஏன்னா திமுக அதிமுகன்னு பிரச்சனை இருந்தது, சீமான் அவர்கள் 2 கட்சியும் எதிர்த்தாரு, எல்லா கட்சியும் எதிர்த்துன்னு சொன்னாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து விஜய் எதிர்க்கிறாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு 50 ஆண்டு கால திராவிட அரசியல், அந்த திராவிட சித்தாந்தம்ங்கிற ஒரு கோட்பாடு நம்ம தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக நிலவுது. அதை முறியடிச்சிருக்காருல விஜய். இன்னைக்கு தலித் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் பொது தொகுதியில நின்று நீங்க வேட்பாளராக நின்று வெற்றி அடையவே முடியாது. இப்ப அந்த சூழலை விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காருல்ல. அப்ப ஜாதி அரசியல் செய்யக்கூடியவர்கள், மத அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுது. அந்த நெருக்கடியின் விளைவுதான் பாத்தீங்கன்னா இவங்க தாவேக அரசை ஏதாவது ஒரு நோட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், தாவேகாவின் தலைவர் மீதும் முதல்வர் மீதும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த வெளிப்பாடு தான் தொடர்ந்து தெரியுது. இப்ப நீங்க தாவேகா வெற்றி பெற்ற உடனே ஆட்சி அமைக்கலையே. ஒரு கூட்டணிக்கு அவங்க போராடினாங்க, ஆளுநர் பிரச்சனை பண்ணாரு, திரும்பி ஆளுநரை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி கூட்டணிகள்லாம் அமைச்சு அதுல அமைச்சர் தர விசிகாவுக்கு ஐஎம்எலுக்கு அமைச்சர் தரேன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டணி அமைச்சுதான் முதல்வர் ஆயிருக்காரு. அப்ப அந்த முதல்வர் ஆனதுல இருந்து இந்த நொடி வரைக்கும், இந்த நீட் போராட்டம் வரைக்கும் நீங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா தாவேகாவின் மீது விமர்சனம் வைக்கணும், விஜய் என்ற நபர் மீது விமர்சனம் வைக்கணும். நான் என்ன சொல்றேன், அரசு செய்த குறைகளை விமர்சனமா வைங்க. தனிப்பட்ட நபருடைய தாக்குதல் ஏன், அவர் குடும்பத்தை பத்தி ஏன் பேசுறீங்க, அவருடைய மனைவியை பத்தி ஏன் பேசுறீங்க, அவருடைய பிள்ளைகளை பத்தி ஏன் பேசுறீங்க? இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. அப்ப ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய சொந்த வாழ்க்கையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா எல்லா அரசியல்வாதிகள்கிட்டையும் அந்த பிரச்சனை இருக்கு. எந்த அரசியல்வாதியும் சுத்த தூய்மையானவர்னா நீங்க லிஸ்டே போட முடியாது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அப்படி கிடையாது. நீங்க அண்ணாவை தொடங்கி இன்றைய விஜய் வரைக்கும் நீங்க பர்சனல் வாழ்க்கையை நோண்டிங்கன்னா எல்லா வாழ்க்கையும் நோண்டம் வரும். அது நோண்டா நல்லா இருக்காது, சாக்கடையா இருக்கும். அப்போ நீங்க அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை கடந்து அரசியலுங்கிற பாதையில பாருங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும், தமிழ்நாட்டுடைய மக்களுக்கும், தமிழ்நாட்டின் கலாச்சாரத்திற்கும், பண்பாடுக்கும் என்ன முன்னேற்றம் தேவையோ அதற்கான விமர்சனம் தாவேகா செய்யலையா? நீங்க வைங்க, விமர்சனத்தை வைங்கன்னு நம்ம கேட்கிறோம். அப்ப தனிப்பட்ட தாக்குதல் ஏங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப இவர் முதல்வராக பதவியேற்ற நாள்ல இருந்து தொடர்ந்து உதயநிதி என்ன சொல்றாரு, இந்த எம்எல்ஏக்களை இந்த அமைச்சர்களை பிளாக் டிக்கெட்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சேகர் பாபு, கே நேரு, செந்தில் பாலாஜி இவங்க எல்லாம் மொழிப்போர் தியாகியா, சுதந்திர போராட்ட தியாகியா, இல்ல சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் போரை நிறுத்தினவங்களா, இல்ல உக்ரைன் ரஷ்யாவுக்கு போரை நிறுத்தினவங்களா? அவங்க எல்லாம் யாரு, அவங்க பின்னணி என்ன, அதை சொல்லுங்க, அதை பேசலாமே. அப்ப இங்க பிளாக் டிக்கெட் வாங்கிட்டு, அதாவது நீங்க ஒரு துணை முதல்வராக இருந்திருக்கீங்க, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அவங்களுடைய தொழில், அவங்க அந்த தொழில் செஞ்சாங்களா இல்லையா அதெல்லாம் பேச்சு இல்லை. நீங்க அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக ஏன் பேசுறீங்க? நீங்க துணை முதல்வராக இருந்திருக்கீங்க, எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க, அமைச்சரா இருந்திருக்கீங்க, உங்களுடைய தந்தை முதல்வராக இருந்திருக்காரு, துணை முதல்வராக இருந்திருக்காரு, உங்க தாத்தா முதலமைச்சராக இருந்தாருக்கு, முத்தமிழ் அறிஞர்னு பேர் வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதாவது சட்டமன்ற உறுப்பினருங்கிறது விஜயால் நியமிக்கப்பட்டவர்கள் கிடையாது. மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்கல்ல, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அப்ப மக்கள் வாக்களித்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அந்த நபரை குறை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, தேவை என்ன இருக்கு? இதுதான் நம்ம கேட்கிறோம். அப்ப முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு, திமுக உறுப்பினர்களா தயாராகிக்கோங்க, எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம். அப்ப இந்த வார்த்தையில ஏன் பயன்படுத்துறீங்க? இதுதான் நமக்கு சந்தேகம், இதுதான் கேள்வி. இது ஆபத்தான அரசியலை கொண்டு போய் விட்டுரும். தமிழ்நாட்டிற்கு ஆபத்து, தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலனிற்கு ஆபத்து. இது இப்ப நீங்க இதை நீங்க சினிமா கிரிட்டிக்கல் லெவல்ல கொண்டு போயிட்டு நம்ம ஆட்சியை கலைக்கிறோம், ஆட்சியை கலைச்சிட்டு வேற ஒரு ஆளை மீண்டும் தேர்தலை கொண்டு வரோம், மீண்டும் விஜயை தோக்கடிக்கணும், இந்த நெரட்டிவை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தோல்வி அடைஞ்சிருவீங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு திமுக எல்லா இந்த கடந்த 2 மாதங்களாக இருந்த ஆக்டிவ் இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப திமுக தரப்புல இருந்தே இந்த ஜென்சிகிட் மீட்டிங்லாம் மாவட்டம் தோறும் நடத்துறாங்க. இப்ப மாவட்டம் தோறும் ஜென்சிகிட் மீட்டிங் நடந்து திமுக எதிர்ப்பு,
திமுக இருந்து முன்னாள் அமைச்சர்களை புலம்பி தள்ளுறாங்க ஸ்டாலின். என்ன தலைவரே இது, நம்மளை கேவலப்படுத்துறாங்க இந்த சின்ன பசங்க, இதெல்லாம் வேணாம் தலைவரே அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க. அப்ப இந்த சூழலுக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, மிக முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது சீமான் அவர்கள் திமுகவே எதிர்த்திருக்கிறாரு, அதிமுகவையும் எதிர்க்கிறாரு, நிறைய போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள்லாம் போட்டிருக்காரு. இந்த கோர்ட்ல போய் கேஸ் நடத்தி இந்த அரசு வேலை வந்து இந்த கரூர்ல இருந்து உங்களுக்கு கொடுத்தாங்க, அதை வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு கேஸ் போடுற அளவுக்கு இதுவரை எந்த நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்களும் போய் பெருசா பண்ணதே இல்லை. ஓகே, திமுகனால இது பண்ணோம்னா இது வந்து மக்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிரும்னு சொல்லிட்டு சீமானை வச்சு இதை நகர்த்த. ஆமா, எல்லாமே திமுக சாயல் தான். இப்ப நீங்க நீட் போராட்டம் நடந்துச்சு. நீட் போராட்டத்தை ஆர்கனைஸ் செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு வெளிப்படையா யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசுறாரு, திமுக சதி நடந்துருந்துச்சு, அதை நாங்க தடுத்துட்டோம் அப்படிங்கிற பேசுற. அப்ப திமுக டைரக்டா இன்வால்வ் ஆகாம எல்லா இடத்திலும் திமுக சாயலோட தாவேக்கா எதிர்ப்புங்கிறது தொடங்கிட்டாங்க. இப்ப திமுகவே இதுல நேரடியாக களமிறங்குச்சுன்னா கரூர் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்ப உள்ளாட்சி தேர்தல் வருது, இடைத்தேர்தல் வருது, அப்ப அதுல மக்களுடைய மனநிலை திமுகவுக்கு எதிராக இருக்கும்ல. அப்ப அந்த சூழலை திமுக ஏற்படுத்திடக்கூடாது. அப்ப திமுக ஆதரவு மனப்பான்மையில இருக்கக்கூடிய, திமுகவுக்கு சப்போர்ட் செய்யக்கூடியவர்களை சாயலாக பயன்படுத்துகிறார்கள். எல்லாத்துலயுமே அதுதான். இன்னைக்கு கரூர் வழக்கு தொடர்ந்த சீமான், நான் என்ன கேட்கிறேன், திமுக ஆட்சியில கனிமூல கொள்ளை நடந்துச்சு. அப்போ மனோ தங்கராஜை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வீடியோக்கள் போட்டீங்க, புகார் கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்கல்ல. அதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி நடத்தின முக்கியமான வழக்குகள் என்ன? திமுகவுக்கு எதிராக முக்கியமான வழக்கு என்ன நடத்திருக்கீங்க? ஏவாவேலு கரூர்ல வந்து இரவோடு இரவாக ஒரு ரோட போறாரு, அறப்போர் இயக்கம் ஒரு புகார் கொடுக்குது, பல கோடி ரூபா அரசு பணத்தை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அறப்போர் இயக்கம் வெப்சைட்ல இருக்கு. அப்ப அந்த வழக்குடைய சீமானுடைய நிலைப்பாடு என்ன, இது நம்ம கேட்கிறோம். அதே போல பாமக வந்து உள்ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி மாவட்டம் தோறும் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் ரீதியாக போராட்டம் பண்ணாங்க. சென்னையில வந்து ரயிலை நிறுத்தி கல் எடுத்து அடிச்சாங்க. அந்த செய்தியை நம்ம எல்லாமே பார்த்திருக்கோம். பாமகவை சீமான் எந்த அளவுக்கு எதிர்க்கிறார்? நான் கேட்கிற கேள்வி இதுதான். அப்போ நான் என்ன கேட்கிறேன், கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தமிழர்கள் தானே. சீமான் பேசக்கூடிய, தமிழ் தேசம் பேசக்கூடிய அந்த கொள்கையில நீங்க இருக்கீங்கன்னா பாதிக்கப்பட்ட 41 குடும்பமும் தமிழர்கள் தானே. வட இந்தியர்களுக்கு யாருக்காவது வேலை கொடுத்துருக்காங்களா? முதல்ல வழக்கு தொடரும் போது முதல் நாள் விஜய் அவர்கள் கரூருக்கு போகும்போது அதே மதுரை நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, தற்காலிக பணி ஆணை கொடுங்க, பணி ஆணை கொடுப்பதற்கு தடை இல்லைன்னு சொல்லுது. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். அப்ப தற்காலிக பணி ஆணை கொடுக்குறாங்க, தடை இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ தாவேக்கா தரப்புல இருந்து சில விளக்கங்கள் கொடுக்க போகுது. கரூர் மாவட்ட நிர்வாகத்திற்குள்ள இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான் வழங்குறோம்னு சொல்றாங்க. அப்ப கரூர் மாவட்டத்துக்குள்ள என்ன இருக்கு? நைட் வாட்ச்மேனு, சத்துணவுல வேலை, ஓஏ போஸ்ட், அதே போல நீங்க ஜெராக்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் அது போடுறாங்க. சில குடும்பங்கள் எங்களுக்கு வேலை வேணாம், அப்பயே 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வாங்கிட்டாங்க. இதுதான் நடக்குது. அப்போ இதுல வந்து அப்போ முதல் வழக்கு ஆர்குமெண்ட்ஸ் போகும்போதே ஜட்ஜ் என்ன சொல்றாரு, டிஎன்பிசியில இதை இன்வால்வ் பண்ணுங்க, டிஎன்பிசி உடைய இயக்குனரை வந்து இதுல ஆட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப டிஎன்பிசி இயக்குனரை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஆர்குமெண்ட் நேத்து வருது. அப்பதான் வந்து டிஎன்பிசி விளக்கம் கொடுக்குது, இந்த வேலைகளுக்கும் டிஎன்பிசிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்ப டிஎன்பிசிங்கிற டாபிக்கே இந்த ஆர்டர்ல இல்லையே. அப்ப டிஎன்பிசிக்கு சம்பந்தமே இல்லையே, டிஎன்பிசிக்கு பாதிப்பே இல்லையே. இப்ப பாதிப்பே இல்லாத ஒன்றை ஏன் சீமான் தடுக்கணும்? ஏதோ கேள்வி. அப்ப அந்த 41 குடும்பமும் பணக்கார வசதி படுத்தியவர்கள் இல்லை. நான் என்ன சொல்றேன், அது இயற்கையோ செயற்கையோ விபத்து நடந்துருச்சு. புரியுதா? கேஸ் சிபிஐ விசாரணையில இருக்கு. அந்த விசாரணை முடிந்து குற்றவாளி இவர் தான் சொல்ற வரைக்கும் அது இயற்கையான விபத்து, மறுக்க முடியாது இல்ல. அது இயற்கையான விபத்து. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துச்சு. தூத்துக்குடியில எதுக்காக போராட்டம் பண்ணாங்க? தமிழ்நாட்டுடைய நலனுக்கும் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கும் அந்த மாவட்டத்திற்கும் பெரும் பாதிப்பு ஸ்டெர்லைட் ஆலையினால. அதற்காக ஒன்று தேர்ந்து மக்கள் போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் செயற்கையாக, நான் சொல்றது இது இயற்கை விபத்து உத்தரவு வர வரைக்கும், அப்போ துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது செயற்கையாக. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாக்குவது செயற்கை, கரெக்டா? இயற்கைனா உங்களுக்கு வந்து நீராலையோ வெப்பத்தாலேயோ இல்ல நெருப்புனாலேயோ நடக்கக்கூடிய விபத்துகள் இயற்கையான விபத்துகள். அப்போ ஒரு மனிதன் ஒரு மனிதனை சுட்டு தள்ளுறான், பல 10க்கும் மேற்பட்டவர்கள் இறக்குறாங்க. அப்படிங்கிறப்ப செயற்கையான அந்த விபத்துக்கு அரசு பணியாணை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி, அன்றைய முதல்வர். அப்ப அந்த சம்பவத்தின் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். ஏங்க, ஷூட் பண்றதுக்கு யாருங்க ஆர்டர் கொடுக்க முடியும்? யார் ஆர்டர் கொடுக்க முடியும்? அன்றைய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் முட்டாளாக்குனாரு எடப்பாடி. அப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் எங்க போனாரு? நான் கேட்கக்கூடிய கேள்வி. அன்றைக்கு அந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய உரிமையாளர் யார்?
தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் துரோகிகள் அவர்கள். வட இந்தியர்கள். பேசினது சீமான். அப்ப நீங்க எங்க போனீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுதான் நம்ம கேட்கிறோம். அப்போ நீங்க அங்கு பணியாணை கொடுக்கும் போது எடப்பாடி அவர்களுக்கு அந்த பணியாணைக்கு எதிராக நீங்க வழக்கு தொடர. அதற்கப்புறம் தொடர்ந்து திமுக ஆட்சி 5 வருஷம், திமுகவுடைய இந்த 5 வருட ஆட்சியில கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்து போனவங்களுக்கு பல லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களே, திமுக உடைய நிதியில இருந்து கொடுத்தாங்களா, அறிவாலயத்திலிருந்து பணத்துல இருந்து கொடுத்தாங்களா? அப்ப சீமான் எங்க போனாரு? அது மக்களுடைய வரி பணம் தானே, மக்களுடைய பணம் தானே. ஏன் தடுக்கல சீமான்? கேள்வி வருது இல்ல. அப்ப இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யாரும் பணக்காரங்க கிடையாது. கரூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்ஸ்டைல் சிட்டி, வாரம் தான் உங்களுக்கு சம்பளம். அப்ப வாரம் சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு நீங்க 1 கோடி கொடுத்தாலும் அந்த உயிரை திருப்பி வாங்க முடியுமா? புரியுதா உங்களுக்கு? அப்ப விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சென்னையில சந்திக்கும் போது காலில் விழுந்து அழுதாருன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களை பேட்டி கொடுத்தாங்க. புரியுதா? ஒரு தலைவர் காலில் விழுந்து அழுகுறாரு, மன்னிப்பு கேட்டாரு, அந்த மக்களுடைய மனம் மாறிடுச்சு. அப்ப இங்க சாட்சியங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இது ஜென்ரலான ஒரு விஷயங்க. நான் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு, என் மேல தவறு இருந்தாலும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி விஜய் சொன்னதாக அந்த மக்கள் சொல்றாங்க. அப்ப அந்த சாட்சியங்கள் விஜய்க்கு எதிராக மாறக்கூடிய விஷயங்கள் இல்லை, திமுகவுக்கு எதிராக மாறக்கூடிய விஷயங்கள் இல்லை, காவல்துறைக்கு எதிராக மாறக்கூடிய விஷயங்கள் இல்லை. மாறக்கூடிய விஷயங்கள் இல்லாத ஒரு விஷயங்களுக்கு நீங்க தடைப்படுவது ஏன்? இதை நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்ப அந்த வாரம் சம்பளம் வாங்கி அந்த குடும்பத்தை பார்க்கக்கூடிய அந்த 41 குடும்பத்துல ஒரு ஆண் இல்ல, ஒரு பெண் இல்ல, ஒரு வருமானம் இல்லைன்னா அந்த குடும்பம் எங்க காசு வேறங்க. நீங்க இந்த காசை கடந்து இந்த உயிருங்கிறது திருப்பி கிடைக்காதுங்க. அது இயற்கையோ செயற்கையோ அது உத்தரவு வர வரைக்கும் தான் நம்ம பேச முடியும். ஒருவேளை செயற்கையாக இருந்தா இந்த பணியாணையை இதே நீதிமன்றம் கொடுக்க சொல்லும். அப்ப இன்றைக்கு பேசக்கூடிய சீமான் எங்க போவாரு? இப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப இன்றைக்கு பேசக்கூடிய சீமான் எந்த முகத்தை வச்சு பேசுவாருமா? தமிழ்நாட்டு மக்களை சந்திப்பாரு? அப்ப இவ்வளவு கேள்விகள் வருது இல்ல. நீங்க எந்த அடிப்படையில உங்களுக்கு அது தடை வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், மனிதாபிமானத்தோட பாருங்க. இன்னைக்கு அந்த 41 குடும்பங்களும் கலெக்டரா யாரும் உட்காரல, டிஆர்ஓவா யாரும் உட்காரல, டிஎஸ்பியா யாரும் உட்காரல, எல்லாம் கிரேடு 4க்கும் 5க்கும் கீழே இருக்கக்கூடிய வேலைகள். இப்ப அந்த குடும்பத்துல ஒரு அரசு வேலை, இப்ப அந்த வேலைக்கு எவ்வளவு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க சம்பளம்? ஒரு 15,000. ஏங்க அவங்க டெக்ஸ்ல வாங்கின காசு கூட வராதுங்க. டெக்ஸ்ட்ல வாங்குறாங்கல்ல, வாரம் 10,000 8,000 சம்பாதிப்பாங்க. ஓட்டி வாங்கினா 15,000 வரைக்கும் வாரம் சம்பாதிக்கலாம். அந்த காசு கூட இதுல சம்பாதிக்க முடியாதுங்க. ஏன்னா இப்ப விஜய் அரசு லஞ்சம் கூட வாங்கக்கூடாதுங்குது. அப்ப அந்த காசு கூட சம்பாதிக்க முடியாது. ஒரு அரசு வேலைங்கிறது அந்த துறைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் மறுசுழற்சி அடையும். அந்த குடும்பத்துல படிக்கக்கூடியவங்க அடுத்த அரசு வேலையை பத்தி புரிதல் இருக்கும், அடுத்த அரசு வேலைக்காக அவங்க தயாராவாங்க. அப்ப தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த சமுதாய மக்கள் அங்க இருக்காங்க, அந்த அரசு வேலை வாங்கினாங்க, அந்த குடும்பமே மறுசுழற்சி ஆகும். இப்படி நீங்க யோசிக்கிறீங்களா? இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் குடும்பத்துல ஒரு 10 பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஒரு கிரேடு 2ல இருக்கக்கூடிய ஆபீசர் வீட்டுல எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப், இப்படியே அவங்களே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்த ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்ப வரப்போற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல டாஸ்மாக தனியார் மயமாக்க போறோம், அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் அரசுல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது சரியான முடிவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ மதுவே வேணாங்கிறதா நம்மளுடைய கொள்கை. இப்போ மதுவினால் இறக்கப்பட்ட குடும்பங்கள், மதுவினால் சீரழிக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்கு. அதை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகளை செய்தால் நல்லா இருக்கும். அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க தனியார் மயமாக்கப்பட்டா இதுல 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். தனியார் மயமாக்கப்பட்டால் விலைவாசி உயர்வுங்கிறது அதிகரிக்கும். இப்போ இன்னைக்கு ஒரு மதுவுடைய விலை ஒரு ஃபுல் பாட்டில் நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இதே தனியார்கிட்ட போனா அவன் ப்ரொஃபஷனலா கொண்டு போயிடுவான். இன்னைக்கும் எலைட் பார்கள் இருக்கு. எலைட் பார்கள்ல இன்னைக்கு ரோட்ல உளுந்து கிடக்குற 110 ரூபா சரக்கு, 140 ரூபா சரக்கு வாங்கி குடிக்கிறவன் எலைட்டுக்கு போய் சரக்கு வாங்குறானா? அப்ப அது படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் ஒண்ணு இருக்கு. மதுவே வேணாங்கிறத நம்மளுடைய கொள்கை குறிக்கோள். ஆனா இப்படி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் விலைவாசி உயர்வுனா அது குறையக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று இருக்கு. 2வது தனியார் மயமாக்கப்பட்டதுனால யாருக்கு கொடுப்பீங்க? இதுதான் நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி. அப்ப தாவேக அரசு அந்த தவறை செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு அரசியல் முதலைகளாக இருக்கக்கூடிய திமுகலையும் அதிமுகலையும் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் மதுபான ஆலைகள் இருக்கிறது. இதே சென்னைக்கு அருகிலே இருக்கு, மிக அருகில. இந்த ரியல் எஸ்டேட்ல சொல்லுவாங்கல்ல, சென்னைக்கு அருகிலே 10 அடி தொன்னா தண்ணி வரும்னு சொல்லி, அந்த மாதிரி கதை தான் அது. சென்னைக்கு மிக அருகிலேயே நிறுவனங்கள் இருக்கு. இந்த திருவள்ளூர்ல நேத்து கிங்ஃபிஷர் கம்பெனில வாயு கசிவு. இப்ப இதெல்லாம் யாரோடது? யார் உங்களுக்கு பிரான்சைசி, யார் டீலர்ஷிப்? எல்லாம் தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள், திமுக அதிமுகவை சேர்ந்த முதலைகள். இப்ப நீங்க திருப்பி யாருக்கு கொடுப்பீங்க? சரி, அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. திரும்பி தாவேக்காவை சார்ந்த சார்பு ஆட்களுக்கு தான் நீங்க கொடுக்கணுமா இருக்கும். தாவேக்கோட ஒரு அமைச்சர் இருப்பாரு, அமைச்சருக்கு தெரிஞ்சவர் எடுப்பாரு. அப்ப அவர்களை மீண்டும் நீங்க முதலாளிகளா ஆக்க போறீங்களா?
இந்த மதுவோட பணக்கார முதலைகளாக்க போறீங்களா? அப்ப இதுல நமக்கு உடன்பாடு இல்லை. தாவேக்கா அதை தவிர்த்துக்கணுங்கிறது நம்ம சொல்றோம். அப்ப தனியாருக்கு மாற்றப்பட்டால் என்ன மாதிரி கட்டுப்பாடுகள் நீங்க விதிப்பீங்க? இதை ஒரு ரீசனா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் இருக்கு. அப்ப இதை சரிவர கண்காணித்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு இந்த பெண்கள் வந்து மதுவால் தான் பல குடும்பம் சீரழிக்குது. அப்ப அதற்கான முன்னேற்பாடுகள் எடுங்க. இப்ப சமீபத்துல வந்து 700 கடையை மூடினீங்க, மகிழ்ச்சி. இன்னைக்கும் நாங்க சென்னையில இருந்து இந்த அண்ணா நகர் பக்கம்லாம் வரோம், சில ஸ்கூலுக்கு பக்கத்துல இருந்துச்சு, இன்னைக்கு அதெல்லாம் மூடி இருக்கு. நான் 9 மணிக்கு எங்க வீட்டுக்கிட்ட போக முடியாது. இந்த பக்கமும் குடிச்சிட்டு கிடப்பானுங்க, கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசிக்குவாங்க. 2 போலீஸ் வேற டம்மிக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த போலீஸ் எதுக்கு அங்க நிக்கிறானே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப 2 பக்கமும் சாலைக்கு நடுவுல குடிச்சு கிடந்தாங்க. இன்னைக்கு அந்த சாலையே வெறிச்சோடி கிடக்கு. போலீஸ் இல்ல, 2 போலீஸ் டியூட்டி போட்டிருந்தாங்க, அந்த 2 போலீஸ் வேற டியூட்டிக்கு போயிருக்காங்க. அப்ப பார்க்கவே மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? வரவேற்கத்தக்கது, மக்கள் பாராட்டுவாங்க. இன்னைக்கு அந்த பகுதி மக்கள் எல்லாம், எங்க வீட்டு பக்கத்திலேயே பகுதி மக்கள் எல்லாம் பாராட்டுறாங்க தாவேக்காவை. எங்க எப்படி போனாலும் 9 மணி 8 மணிக்கு 7:30 மணிக்கு போக முடியாதுங்க அந்த சாலையில. 2 பக்கமும் குடி, பெண்கள் நடந்து போக முடியாதுங்க. அப்படி இருந்துச்சுங்க. அப்ப 5 வருஷம் திமுக அரசு என்ன அலுவலப்பட்ட வச்சிருக்கு பாருங்க, எங்க பகுதி மக்களே சொல்றேன். அப்ப அவ்வளவு நெருக்கத்திற்கு ஆளானாங்க. அப்ப இதெல்லாம் சீமானுக்கு தெரியாதா? இதெல்லாம் இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா? இதுதாங்க உங்க தோல்விக்கு காரணம். பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள் தான் உங்க தோல்விக்கு காரணம். அப்ப இதை தவிர திமுக தாவேக்காவும் செஞ்சிடக்கூடாது. இது நம்மளுடைய பார்வை. அப்ப ஒரு வழி நெறிமுறைகளை கொண்டு வாங்க, ஒரு செயல் திட்டத்தை வடிவமையுங்க, இதை கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போங்க. மக்கள் இதுக்கு ஓகே சொன்னாங்கன்னா கொண்டு செயல்படுத்துங்க, வேணாங்க அதுக்கு எதிர்ப்பு இருந்தா டிராப் பண்ணுங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்ல வரோம். ஓகே பிரதர், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.